இதுல சில தற்கொலை கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த தற்கொலை கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு. ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் போறாங்க. அவங்களுக்கு அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வேற கொடுக்கணும்? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது அவர்கள் மடிக்கணினியை வைத்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடங்களை படிக்கிறாங்க. அடிஷனல் ஸ்கில்ஸை கத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அடிஷனல் மொழிகளை கத்துக்கிறாங்க. எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அடுத்த தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க. 11ஆம் 12ஆம் படிக்கிற மாணவர்கள் இணையதளமோ நெட்வொர்க்கோ அவங்களுக்கு வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா நீட் போன்ற தேர்வுகளுக்கோ மற்ற தேர்வுகளுக்கோ கல்லூரிகள் சேர்வதற்கு பல்வேறு தேர்வுகளை வந்து அவங்க பயிற்சி பெறாங்க. அப்ப பள்ளி மாணவர்களுக்கு அது எவ்வளவு பயனுள்ள ஒரு விஷயம் அது. ஏங்க நான் ஒரு அரசு பள்ளியில படிச்சவங்க, எனக்கு இன்னைக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும்னா நான் அரசு பள்ளியில இருக்கும்போது எனக்கு லேப்டாப் வழங்கப்பட்டனால தான் நான் படிச்சு எனக்கு இன்னைக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும். அப்புறம் ஸ்கூலுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டா, ஸ்கூலை முடிச்சு போகும்போது தான் காலேஜ்ல கொடுக்குறோம்ல, அப்புறம் ஸ்கூல்ல வேற கொடுக்கணும்னு கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து ட்விட்டர்ல. யார் பேசுறது? அறிவாலயத்தினுடைய 3ஆம் தர இணையதள அணி. பேரு மட்டும்தான் அறிவாலயம், பேசுறதுல அறிவே கிடையாது. இப்படி ஒரு சூழல் இருக்குது. மாணவர்களுக்கு எவ்வளவு நலன் பயக்கக்கூடிய விஷயம், அதை நீங்க தடுத்து நிப்பாட்டிட்டு 4 வருஷமா ஒன்றும் செய்யாம இப்ப கடைசி ஆண்டுல வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன் பள்ளி மாணவர்களை கொடுக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டா அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு இது போன்ற துளியும் அறிவில்லாத கேள்விகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே நமக்கு வந்து ஒரு மாதிரிதான் இருக்குது.